நான் நீ கூலர்ஸ் போட்டு வீடியோ பண்ணலான்னு இருக்கேன். காரணம் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கோம், எப்படியும் கன்ஃபார்மாக மேலே ஏறி வந்துடுவோம், நம்ம தான் கப்பு ஜெயிக்க போகிறோம், என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்கிறதுக்கு ஆசையாக தான் இருக்குது. ஆனால் இவங்களை நம்ப முடியாது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக செலிப்ரேட் பண்ணிப்போம், வாய் விடக்கூடாது, அடிச்சு விடுவாய்க்கு மற்ற டீம்காரங்க. சிஎஸ்கே vs டிசி மேட்ச்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். IPL Talks with Badri. நண்பர்களே, நான் வீடியோ கேட்குறேன், நீங்களும் ஏதோ பிச்சைக்காரன் பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு வாட்டி கூட போடாமல் இருக்கீங்க. தயவு செஞ்சு இந்த லைக்கையும் ஹைப்பையும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும். இந்த வேர்ல வச்சு அந்த புரட்சி பண்ண மாட்டீங்களா? ஏன்னு நண்பா, இப்படியாவது ஏதாவது வாங்க பார்ப்போம். டாஸ் ஜெயிச்ச டிசி வி சூஸ் டு பேட் அப்படின்னாங்க. ஏன்னா அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பிச்சு இப்போ நல்லா இருக்கு, செகண்ட் இன்னிங்ஸில் வந்து சரியா இருக்காது, நாங்கள் நல்ல ரன்ஸ் எடுத்துட்டோன்னா செகண்ட் இன்னிங்ஸில் வர சிஎஸ்கேவால் பெருசாக அடிக்க முடியாதுன்னு அக்ஷர் பட்டேல் ஒரு பிளான் பண்ணார். ஆனால் ரித்ராஜ் கெய்க்வாட் வந்து நாங்கள் டாஸ் ஜெயிச்சிருந்தா வி வில் சூஸ் டு பவுல் ஒன்லி அப்படின்னாரு. அதுவே கான்ட்ரடிக்ஷனாக இருந்துச்சு. இன்னும் இந்த பையன் இப்படி சொல்கிறான், அந்த பையன் அப்படி சொல்கிறான்ட்டு பேட்டிங் ஆட வந்த பத்தும் நிஷாங்கா, கேஎல் ராகுல் பெரிய ஸ்டார்ட் கொடுப்பாங்க நம்பணும். பத்தும் நிஷாங்காலாம் இந்த ஐபிஎல்ல கொஞ்சம் சில மேட்சஸில் அடிக்கிறாரு, சில மேட்சஸ் சுமாராக விடுறாரு. பட் இந்த வேர்ல்டு கப்பில் நல்லா அடித்தார், இந்த மேட்ச்சில் பெருசாக அடிக்கல. காரணம் பத்தும் நிஷாங்காவோட ஒரு அருமையான விக்கெட்டை முகேஷ் சௌத்ரி எடுக்க, பின்னாடி வந்த கேஎல் ராகுல் விக்கெட் அகில் ஹுசைன் எடுக்க. அகில் ஹுசைன் போன மேட்ச்ல இல்லை, அதுவே நிறைய பேர் குற்றமாக சொன்னாங்க. இந்த மேட்ச்ல திரும்பி கூப்பிட்டு வந்து அகில் ஹுசைன் அருமையாக விக்கெட் எடுக்க, பின்னால் வந்த பேட்டர்ஸும் பெருசாக யாராலையுமே ரன்ஸ் அடிக்க முடியல. அக்ஷர் பட்டேல் 2 ரன் தான் அடித்தார். கருண் நாயரா இருக்கட்டும், நிதிஷ் ராணாவா இருக்கட்டும், பெருசாக யாராலையுமே பெரிய ஹை ஸ்கோர்ஸ் அடிக்க முடியல. ஒரு ரொம்ப மோசமான இல்லை சுமாரான கேமியோன்னு சொல்லலாம். நிதிஷ் ராணா அவுட்டாக இருந்தால் எனக்கு டவுட், அது ஹிட் விக்கெட்டா இல்லை கேட்சா இல்லை சஞ்சு சாம்சங் ஏதாவது ஸ்டெம்பிள் எடுத்து விட்டாரா? உங்களுக்கு என்னன்னு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே அருமையான பவுலிங். அகில் ஹுசைன் ஒரு விக்கெட் தான் எடுத்தான் மனுஷன். ஆனால் அந்த ஆள் பவுலிங் சூப்பர், எக்கானமி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு. ஸோ அகில் ஹுசைன் விக்கெட் எடுக்கலனாலும், அதான் ஒரு விக்கெட் தான் எடுத்தார், பவுலிங் சூப்பராக போட்டார். எனக்கு தெரிஞ்சு டிசியை அப்படி அந்த கண்டெயின் பண்ணி வெறும் 155 ரன் அடிக்க வைக்கிற முக்கியமான காரணம் இருந்தது அகில் ஹுசைன். எக்ஸலண்ட் பவுலிங்கு. தயவு செஞ்சு எக்காரணத்துக்கு கொண்டும் இந்த பையனை ஃபைனல்ஸ் வரைக்கும் ட்ராப் பண்ணாதீங்க, ஃபைனல்ஸ் வரைக்கும் கூட்டுவாங்கன்னு ஆசையாக கேட்டுக்கிறேன். ஸோ மொத்தமாக டிசி அடித்தது 155 ரன் தான், 7 விக்கெட் இழப்புக்கு. இதை நம்ம அடித்து நவத்திடலாங்க, பட்டே கிளப்பிடலாங்க அப்படின்னு ஓப்பனிங் வந்தாங்க சஞ்சு சாம்சன், ரித்ராஜ் கெய்க்வாட். போன மேட்ச் பார்த்தீங்கன்னா சஞ்சு சாம்சன் டக்குன்னு அடிச்சு அவுட்டாக, ரித்ராஜ் கெய்க்வாட் கடைசி வரைக்கும் நின்று ஆடி கொடுத்தார். இந்த மேட்ச்சில் ரிவர்ஸ் ஆயிடுச்சு, ரித்ராஜ் கெய்க்வாட் எடுத்து தூக்கி அடிச்சு அவுட்டாக சஞ்சு சாம்சன் நின்று ஆடி கொடுத்தார். உருவில் பட்டேல் ஒரு டீசெண்டான கேமியோ, ஒரு நல்ல கேமியோன்னு சொல்லலாம். அதனால பெரிய இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனால் போன மேட்ச்ல இருந்த அளவுக்கு இம்பாக்ட் இல்லைனாலும் ஒரு டீசெண்டான கேமியோ உருவில் பட்டேல். கார்த்திக் சர்மா கேட்கவே வேணாம் சார். சஞ்சு சாம்சன், கார்த்திக் சர்மா சேர்ந்த அருமையான பேட்டிங், பட்டே கிளப்பிட்டாங்க. சிஎஸ்கேவை ஈஸியாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு கட்டத்தில் வந்து இன்னும் ஈஸியாக முடிச்சிருந்தா இன்னும் ரன் ரேட்ஸ் அதிகமாக இருக்குமோ அப்படிங்கிற நிலையிலேயே மேட்ச் போச்சு. அவங்க சைடில் பார்த்தீங்கன்னா நல்ல எஃபர்ட் போட்டாங்க. பட் ஹாஃப் மேட்ச்லேயே அவங்க தொங்கி போயிட்டாங்க. டிசி ஒரு மாதிரி அப்புறம் எதுக்கு ஆடிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்களோ அப்படின்னு சில சந்தேகம் இருக்குது. பட் ஓவராலாக மேட்ச் பார்த்தீங்கன்னா பவுலிங்லேயே சிஎஸ்கே அந்த மேட்சை ஃபுல்லாக எடுத்துட்டாங்க. என்ன கேட்டால் இந்த மேட்சோட கீ பிளேயர் கண்டிப்பாக அகில் ஹுசைன் தான் சொல்லுவேன். எஸ், டெஃபினெட்லி சஞ்சு சாம்சன் பேட்டிங் நல்லாவே பண்ணார். பட் அந்த ரன்னை கண்டெயின் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக நான் அகில் ஹுசைன் பார்க்குறேன். இந்த மேட்ச் டிசி vs சிஎஸ்கே மேட்ச்சில் சிஎஸ்கே ஈஸியாக ஜெயிச்சு டேபிளில் 6வது இடத்துல இருக்கணும். இன்னும் சில மேட்ச் தான், 4வது இல்லைன்னா 3வது இடத்துக்கு போயிடுவோம். அடித்து நவுத்திட்டு பிளே ஆஃப்ஸ் போகிறோம், ஃபைனல்ஸ் ஜெயிக்கிறோம், கப்பை தூக்குறோம், பார்க்குறோம், கண்டிப்பாக நடக்கும். இது வரைக்குமே நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதுக்கே ரொம்ப நன்றி. லைக் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.